ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மியூர் அப்படிங்கிற இடத்துல தான் அங்கே இருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வர மாதிரி நம்ம சேனல்லே ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து HPL ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டெலாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் க்ளோசிங்கில் நீங்களே பார்க்கலாம். சென்டரில் நம்ம கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து ஃப்ளூட்டட் பேனலில் நம்ம செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கோம். முன்னாடி இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வுட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அதை மொத்தமாக நம்ம இப்போ மாற்றி கொடுத்துருக்கோம். ஒரு ஆயில் புல் அவுட், அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ அலுமினியத்தில் பண்ணி இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? அலுமினியம் யூஸ் பண்ணுறது வெயிட்லெஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அவருக்கெல்லாம் நம்ம கார்பெண்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் தேவைன்னா கீழே இருக்கிற எங்கள் மேனேஜர்ஸோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மியூர் அப்படிங்கிற இடத்துல தான் அங்கே இருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கே இந்த ஃப்ளாட்டில் ஒரு வீட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் இருக்குது, அது இல்லாமல் டிவி யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், வாஷ் பேஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ண ஒரு வீடு இதுங்க. ஏற்கனவே இருக்கிற வீடு தான். ஸோ அதனால் அங்கே வுட்டில் பண்ணியிருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக பிரச்சனையால் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இப்போ அவங்க அலுமினியத்துக்கு மாறி இருக்காங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வுட்டில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அலுமினியத்தில் அப்படிங்கிறத இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம அலுமினியத்தில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு டிவி யூனிட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதுவும் பின்னாடி கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வர மாதிரி நம்ம சேனல்லே ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து HPL ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் கிரானைட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி டெய்ல்ஸ் கலர்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா HPL ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணதுங்க. HPL ஷீட்டில் சாம்பியன் ஸ்டீல் மெட்டீரியல் ஃப்ரேமெல்லாம் சாம்பியன் ஸ்டீலில் போட்டிருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டெலாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் க்ளோசிங்கில் நீங்களே பார்க்கலாம். சென்டரில் நம்ம கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். செட்டர் பாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி எடுத்த ஒரு டிவி பாக்ஸ். ஏற்கனவே வந்து அவங்க இருக்கிற வீடு தான் இது. இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸே இருக்குல்ல நம்ம டிவி யூனிட் பண்ணுறதுக்கு. இங்கே ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேற ஒரு சைடில் தான் டிவி யூனிட் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. பட் நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு புரிய வச்சு நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸும் போட்டு கொடுத்துருக்கோம். டாப் போட்டு கொடுத்து அதுக்கு லைட்ஸும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த சைடில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஆர்ச் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஜஸ்ட் ஒரு ஆர்ச் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து ஃப்ளூட்டட் பேனலில் நம்ம செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கோம். நீட்டாக க்ளீனாக அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா எல்லாருமே ஃப்ளூட்டட் பேனல் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க கம் போட்டு. பட் நம்ம இங்கே எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம அலுமினியம் சேனல்லையே ஃபுல்லாக போட்டு ஃப்ரேம் பண்ணி எடுத்து அந்த ஃப்ரேமுக்கு மேலே நம்ம இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்போவாவது இது கம்ப்ளீட்டாக எடுத்து கூட வேறு ஏதாவது ஷீட்ஸ் போடணுமா போடலாம். உங்கள் ஷவர் எப்போவுமே அழகாக இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஸ்க்ரூஸில் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அலுமினியத்தில் பண்ணும்போது இது பாசிபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் டிவி யூனிட் பார்த்தீங்க, இல்லை நம்ம பாக்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு கொடுக்குற ஒரு ஷீட் அண்ட் ஃப்ளூட்டட் பேனல் மேலே டாப், அப்புறம் இந்த ஆர்ச், இந்த டிவி யூனிட் பார்த்தீங்க. இந்த சைட் பார்த்தீங்க. இன்றைக்கி நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு இருக்குது. வாங்க நம்ம கிச்சன் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சனில் தாங்க இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் இந்த சைடு நம்ம பார்த்துடலாம். எல்லாமே வந்து இங்கே நம்ம அவுட்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அவங்க வந்து உள்ள கடப்பாக்கல் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கடப்பாக்கல் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம
க்ளீனாக நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே இருக்கிற வீடு தான். ஸோ இவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வுட்டில் பண்ணாங்க. வுட்டில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இப்போ இங்கே எல்லாம் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க மேலே எல்லாம். ஸோ கீழே இந்த தண்ணி படுற இடம் அந்த மாதிரி இடத்துலலாம் வுட்டில் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. நம்ம வந்து பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப இந்த மாதிரி கரப்பா அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதெல்லாம் கழட்டி ஃபுல்லாக அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அலுமினியத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ கவர் பண்ணுறதுக்காக க்ளாசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பாக்ஸ் மாதிரி போட்டு க்ளாசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. கிச்சன் பாட்டம் ஏரியா இது வந்து சிங்க் ஏரியா. ஸோ அதனால் வந்து நம்ம அதை ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவரிங் தான் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே இங்கெல்லாம் வந்து அவங்க ஃபுல்லாக கடப்பாக்கல் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் நம்ம கவர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடி இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வுட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அதை மொத்தமாக நம்ம இப்போ மாற்றி கொடுத்துருக்கோம். ஒரு ஆயில் புல் அவுட் எஸ்எஸ்ல நம்ம ஒரு ஆயில் புல் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் சாஃப்ட் க்ளோசிங்கில். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் மோஸ்ட்லி இப்போ நம்ம பண்ணுறோம். இல்லை பார்க்கலாம், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் கட்லரி இந்த மாதிரி பிளெயினில் எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த மாதிரி பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு இப்படி மூணு ட்ராலிஸ் நம்ம இங்கே 3 பாஸ்கெட் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம க்ளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மினிமலான ஒரு கிச்சன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மினிமலாக நம்ம ஒரு கிச்சன் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். உள்ளே வந்து அவங்க ஆல்ரெடி கிடப்பா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உள்ள பார்ட்டிஷன் எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த மாதிரி நம்ம க்ளாசிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே மேலே பார்க்குறீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாக அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி அதில் ஒரு பார்ட்டிஷனும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் அவங்க நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களெல்லாம் உள்ளே வைக்கலாம். ஸோ இந்த கிச்சன் நீங்கள் பார்த்துட்டீங்க. கீழே இந்த ஏரியா அண்ட் அங்கே அவுட்டர் கவர் இந்த மாதிரி ஏரியா பார்த்துருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வுட்டில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு கிச்சன் இது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பிரச்சனையால் அவங்க கம்ப்ளீட்டாக மாற்றி இப்போ அலுமினியத்தில் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கிச்சன் ஏரியா மட்டும் அலுமினியத்தில் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அலுமினியம் ஒரு யூபிவிசி ஏதாவது ஒரு மெட்டீரியலில் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே வந்து இது வந்து லைஃப்பில் ஒன் டைம் பண்ணால் போதும். மற்றது வந்து இப்போ 15 இயர்ஸ் நம்ம வேரண்டியும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து வுட்டில் பண்ணுறதை விட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அலுமினியம் அண்ட் யூபிவிசி. ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த வீட்டில் இருக்கிற கிச்சன் பார்த்தோம், கிச்சன் பாட்டம் ஏரியா பார்த்தோம், அங்கே அவுட்டர் கவர் பார்த்தோம், இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, நம்ம இப்போ கிச்சன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோங்க. வாங்க நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அதையும் காட்டிடுறேன். நான் வந்து இங்கே வந்து வாஷ் பேசின் ஏரியா. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் டேப்பில் அவங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்கே பாக்ஸ் டேப்பில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீட்டாக ரொம்ப க்ளீனாக, அதுவும் அலுமினியத்தில் HPL ஷீட் 9006 இந்த ஷீட்டோட கலர். ஸோ கலர் கோட் அண்ட் சாம்பியன் ஸ்டீலில் ஃப்ரேம் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி இருக்குங்க வாஷ் பேஸ், நம்ம அதை கவர் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இந்த ரூமில் மட்டும் சின்னதான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அது வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கோ எல்லாம் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஃபோல்டிங் டேபிளாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் நல்ல. இப்போ இது ஒரு ரூம், சின்ன ரூம். ஸோ இந்த சின்ன ரூமுக்குள்ளே ஒரு டேபிள் போடுறத விட இந்த மாதிரி ஒரு டேபிள், இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தேவைக்கு பொறுத்து, தேவை முடிஞ்சது ஒன்று இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டிங் டேபிள் இங்கே வந்து அலுமினியத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சென்னையில் திருவான்மியூரில் பண்ணி கொடுத்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் சிவாஜி சாரோட ஒய்ஃப் தான் இங்கே இருக்காங்க.
மேடம் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு நம்மளோட ஒர்க் எல்லாம்? உங்களுக்கு எல்லாமே ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்தியாக இருக்கா? நல்லா இருந்துச்சு. ஒர்க்கெல்லாம் நல்லா வந்திருக்கா? நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி வந்து நீங்கள் வந்து வுட்டில் பண்ணியிருந்தீங்க கீழே எல்லாம். ஸோ அது எந்த காரணத்தினால வந்து நீங்கள் அலுமினியத்துக்கு மாறினீங்க சொல்ல அது முடியும்? கொஞ்சம் இது மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இருந்தது. ஃபங்கஸ் மாதிரி வந்துச்சு. வந்தது, தண்ணி பட்டு உப்பிருச்சு. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். அது கொஞ்சம் மேலே இருக்கிறத மட்டும் வச்சுட்டு கீழே இருக்குது. ஓகே ஓகே. அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ அலுமினியத்தில் பண்ணி இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அலுமினியம் யூஸ் நல்லா பண்ணுறது? நல்லா வெயிட் வெயிட்லெஸ் நல்லா எல்லாமே கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே சார், நீங்களும் சொல்லுங்கள், எப்படி நல்லா வந்திருக்கு ஒர்க்கெல்லாம்? ஒர்க்கெல்லாம் நம்ம கார்பெண்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க வந்து ஒர்க் பண்ணுறது? கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா. எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இனிமேல் எதிர்பார்த்ததோட நல்லா தேங்க்யூ நேர்மையாக நல்லா செஞ்சது. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே. அது இல்லாமல் இனிமேல் யாராவது ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா A1 Indias பண்ணியிருக்காங்கன்னு தைரியமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த வீட்டில் இருக்கிற டிவி யூனிட்ஸ் அண்ட் இங்கே ஒரு ஆர்ச் பண்ணது, உள்ள ஃபோல்டிங் டேபிள், இங்கே வந்து வாஷ் பேஸ் கவர் பண்ணது, அது இல்லாமல் கிச்சன் ஏரியா, இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அலுமினியத்தில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வுட்டில் பண்ணவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி அந்த உங்கள் கவலையெல்லாம் மாற்றிடலாம். இப்போ நீங்கள் அலுமினியத்தில் ஒர்க் பண்ணணும் இல்லை யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் தேவைன்னா கீழே இருக்கிற எங்கள் மேனேஜர்ஸோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தாராளமான உங்களுக்கு எவ்வளோ நீட்ஸ் தேவையோ அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மறுபடியும் இன்னி ஒரு புது வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும்